ஹாய் வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். காலிஃப்ளவர் பக்கோடா. ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ருசியாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் இது. வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல காலிஃப்ளவரை வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றிடலாம். காலிஃப்ளவர் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு காலிஃப்ளவரில் பாதி எடுத்திருக்கேன். அதையே இந்த மாதிரி சின்ன பூவாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் சேர்த்துடலாம். கழுவி தான் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பக்கோடா பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேக வைக்கிறதுக்காக தான் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், முங்குறது அளவுக்கு தண்ணி இருக்கணும் இல்லையா, அதனால தான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துக்கு மேலேயே வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. இப்போ இறக்கிடலாம். அதிகமாக குழையிற அளவுக்குலாம் வேக வச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு வெந்திருக்கணும். ஒரு 3/4 பக்குவத்துக்கு வேகிற அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் வேக வச்சு தண்ணியை வடித்து எடுத்துட்டோம். இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம இதுக்கு மாவு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். 1 கப் கடலை மாவு, அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், தேவையான உப்பு. நம்ம காலிஃப்ளவர் வேக வைக்கிறப்பையும் உப்பு சேர்த்துருக்கோம். பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. நம்ம பச்சைக்கெல்லாம் மாவு போட்டு கடைவோம் இல்லையா, அந்த மாதிரி கலந்துக்கோங்க. ஒரு காலிஃப்ளவரை எடுத்து போட்டு செக் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நல்லா ஒட்டி இருக்கணும். அந்த மாதிரி மாவு கலந்துக்கோங்க. இல்லை ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரினா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. காலிஃப்ளவரும் நல்லா ஆறிடுச்சு. இது கூட சேர்த்துட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பக்கோடா போட்டுக்கலாம். அப்படியே உருண்டையாக இருக்கும் பாருங்கள். எப்படி சூப்பராக இருக்கும். நல்லா அந்த மாவு ஃபுல்லாக அந்த காலிஃப்ளவரில் ஒட்டிட்டு நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து சாப்பிட்றப்போ மொறுப்பாக உள்ள அந்த காயோட டேஸ்ட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்ம காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா முன்னாடியே வேக வச்சு தானே நம்ம போட்டிருக்கோம். மேலே இருக்க அந்த மாவு மட்டும் வெந்தாலே நமக்கு போதும். மீதி இருக்கிறதையும் இதே போல் போட்டு எடுத்துடலாம். ரொம்ப சூப்பரான ஈஸியான ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. காலிஃப்ளவர் இருக்கிறதே தெரியல பார்த்திங்களா, அந்தளவுக்கு அந்த மாவோட பக்குவம் இருந்திருக்கு. நீங்களும் இதே போல் காலிஃப்ளவர் பக்கோடா செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா மொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சாயங்கால நேரத்தில் இது போல் காலிஃப்ளவர் இருக்கிறப்போ பக்கோடா செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டீயோட இதை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் காலிஃப்ளவரில் பக்கோடா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.